உங்க கணவரே இல்லன்னா மனைவிய மத்தவங்க முன்னாடி யாராவது மட்டம் தட்டுறாங்கன்னா, அது அவங்கள மட்டும் இழிவுபடுத்தல, உங்களையும் சேர்த்து தான் இழிவுபடுத்துறாங்க. ரொம்ப நேரடியாவே சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம கூட பொறந்தவங்களோ, சொந்தக்காரங்களோ யாரா இருந்தாலும் சரி, நம்ம கண்ணு முன்னாடி நம்மளோட வாழ்க்கை துணைய மட்டம் தட்டுறதோ, இழிவுபடுத்துறதோ இந்த மாதிரி வேலைக பண்ணும்போது, அந்த இடத்துல நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கௌரவத்த தீர்மானிக்குது. நீங்க மௌனமா இருக்கீங்கன்னா, இவங்கள எப்படி வேணாலும் நடத்தலாம் அப்படின்னு நீங்களே கிரீன் சிக்னல் குடுத்த மாதிரி அர்த்தம். ஒண்ண நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல உங்க மனைவிக்கு இல்லன்னா கணவருக்கு கிடைக்கிற மரியாதை தான் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை. அவங்கள யாராவது அவமானப்படுத்தி அத நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா, அவங்க கண்ணுக்கு நீங்களும் அதே லெவல்ல தான் தெரிவீங்க. அதுக்காக நான் சண்டை போட சொல்லல. மத்தவங்க முன்னாடி உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருங்க அப்படின்னு தான் சொல்றேன். உங்க கணவருக்கோ, மனைவிக்கோ கொடுக்கிற மரியாதையில தான் என்னோட கௌரவம் இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிற விதத்துல நீங்க அந்த இடத்துல நடந்துக்கணும். அந்த ஒரு நிமிஷம் நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களோட உறவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்க உங்க வாழ்க்கை துணையை யார்கிட்டயுமே விட்டு கொடுக்காம வாழ ஆரம்பிக்கும் போது இந்த உலகம் அவங்கள மரியாதையா பார்க்க ஆரம்பிக்கும். நீங்க உங்க கணவருக்கோ மனைவிக்கோ கொடுக்க போற மரியாதை தான் இந்த உலகம் உங்களுக்கு தரப்போற மரியாதை. இதுல நான் சொன்ன விஷயம் உண்மைதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ட்ரூன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.